சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ அண்ணா குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவிருந்து. லூக்கா 22வது அதிகாரம் 14வது வசனம். வேளை வந்தபோது இயேசுவும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசராகிய அந்த அப்போஸ்தலர்களோடு கூட அந்த பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்தார், மிகவும் ஆசையாயிருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வாருங்கள், லூக்கா 22:16 தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவு நான் இதில் புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவு நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுகிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவையிலே பாடுகள் அனுபவித்து எங்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பலி பஸ்காவு ஆவைக்குரிய நிறைவேறுதல் ஆகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது ஏற்பாட்டிலே பஸ்காவை புசித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு அந்த பஸ்காவா இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம், ஆகியால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இன்று மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தருடைய பந்தி வெளிப்படுத்துகிறது. அதாவது கர்த்தருடைய பந்தியை சரியாக அனுசரிப்பவர்கள் மத்தியிலே அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது வெளிப்படையான பிரசன்னம் எங்களுக்கு உண்டாகும். இப்பொழுது தேவனுடைய திருப்பந்தியினால் எங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய பந்தி என்றால் என்ன என்றும் அது எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்றும் மீண்டும் பவுல் அங்கு கொரிந்தியருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய பந்தியை குறித்து கற்றுக் கொடுத்து அவர்களை அதை செயல்படுத்தும்படி சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. மத்தேயு 26:26 இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், முதலாவது உங்களுக்காக பிற்கப்படுகிற அங்கு அப்பம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது தேவனுடைய
சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அதாவது விசுவாசிகளுக்காக கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை மரணத்துக்கு கொடுத்து சிலுவையில் பலியானார் என்று சொல்லி எங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அங்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த பலியை செலுத்தி எங்களை மீட்டு கொண்டார். நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்ற இடத்திலே அவர் எங்களை அந்த இடத்திலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அவர் எங்களுக்காக செய்ததை நாங்கள் நினைவு கூறும்படி இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், 2வது பாப்போமாய் இருந்தால் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பந்தியில் உள்ள அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு 3வது காரியம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பந்தியின் வேளையிலே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. 4வது காரியம் இதை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பரிசுத்த கட்டளை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த திருவிருந்து இதை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரை நினைவு கூறும்படி, அவருடைய சரீரத்தை நினைவு கூறும்படி, அவர் எங்களுக்காக செய்ததை நினைவு கூறும்படி சொல்லப்படுகிறது. இது பரிசுத்த கட்டளை. அது நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கட்டளையாய் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிற எந்த ஒரு விசுவாசியும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பங்கெடுப்போமாய் இருந்தால் எங்கள் பரலோக தேவன் எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு செல்வதற்கு இந்த பூமியில இருக்கும் போது நாங்கள் அவரோடு இணைந்து இசைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு நாங்கள் அவரை தொழுது கொள்ளும் போது அவரை நாங்கள் கண்டடைவோம். அதனால் தான் எங்களுக்கு ஒரு பலன் இந்த பூமியிலே வேண்டும். அதற்காகத்தான் அங்கு பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய பந்தியை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அது எவ்வளவோ முக்கியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், 6வது காரியம் மரணத்தை தெரிவிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை சுவிசேஷத்திலே பிரசங்கிக்கப்படுகிறது. பாவிகளுக்கு இயேசுவின் மரணம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய நோக்கம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கொண்டு 2வது வருகையிலே நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பமானபடியா அவர் போகும்போது இதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அவர் எங்களுக்காக செய்ததை நினைவு கூற வேண்டும். சிலுவையிலே அவர் செய்தது தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலியானதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். 2வது அவருடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவருடைய சரீரம் அங்கு கிறிஸ்துவின் அடையாளமாய் இருக்கிறது. அதனாலே நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரீரத்திலே ஒன்றாக வேண்டும். அது மட்டுமல்ல, நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவரை நாங்கள் மாதம் மாதமோ கிழமையோ நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் நாங்கள் நினைவு கூறும் போது தான் அவருடைய சத்தியம் எங்களுக்குள்ளே நிலைக்கிறது. அவர் இப்படியாய் வந்து பூமியிலே இந்த சிலுவையிலே ஜெயங்கொண்டு எங்களுக்காக மரித்து உயிர்த்தார் என்று சொல்லி நாங்கள் அதை நினைவு கூறும்படி, நாங்கள் சகோதரிகளாய் நினைவு கூறும்படி அவர் அப்படி செய்ய சொல்ல நாங்கள் செய்து முடித்து அங்கு நித்திய ஜீவனுக்கு இதுவாய் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பானம் பண்ணும் போதெல்லாம் அவரை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பந்தி எவ்வளவோ முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றா எங்களுக்கு தேவ பலம் எங்களுக்குள்ளே அதனாலே வருகிறது. நாங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் போது அங்கு சுவிசேஷங்களிலே அங்கு அவரை குறித்து பிரசங்கிக்கப்படும் போது எல்லாம் அவருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். சகோதரர்கள் ஒன்று கூடும் போது, நாங்கள் ஆலயத்திலே நிற்கும் போது தேவனுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும்.
என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் பாருங்கள், மார்க்கு 14வது அதிகாரம் 22வது வசனத்திலே அவர் உடலுக்கு அடையாளமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனுடைய அப்பத்தில அங்கு திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்வதற்கு காரணம் அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய சரீரத்தோடு நாங்கள் இணைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யாகவே போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யாக பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவில் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஜீவனுள்ள பிதா எங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினார். அனுப்பினபடி நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த அப்பத்திலும் இந்த சரீரத்திலும் இந்த பானம் பண்ணும்போது தேவனுடைய இரத்தம் என்று நினைத்து நாங்கள் பானம் பண்ணும்போது அதில் ஏற்படுகிற காரியம், நாங்கள் பிழைப்போம் என்கிற அந்த சத்தியம் வெளிப்படுகிறது. எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லுகிற அந்த சத்தியம் வெளிப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவே. அங்கு உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் புசித்தார்கள், மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த அப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய அந்த பானத்தை நாங்கள் பானம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவரோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், கிறிஸ்து விசுவாசிக்குள் இருக்கிறார். அவர்களுடைய வாழ்வு என்றென்றைக்கும் ஒன்றாக கட்டப்பட வேணும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது போல விசுவாசிகளும் கிறிஸ்து மூலமா ஆவிக்குரிய வாழ்வில் உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற பிதா, உயிரோடு இருக்கிற குமாரன், உயிரோடு இருக்கிற விசுவாச பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். அதனால் திருவிருந்து எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2வது காரியம், இயேசு உலகத்துக்கு அடையாளம் என்று சொல்லி, உயிருக்கு அடையாளம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் இயேசு கிறிஸ்து உடலுக்கு அடையாளம் என்று சொல்லி. இங்கே பார்க்கிறோம் உயிருக்கு அடையாளம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:25 இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி எங்கள் உயிருக்கு அடையாளமாய் அவர் சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அவருடைய இரத்தம் தான் எங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை அங்கு உண்டாக்குறது, எங்கள் பாவ மன்னிப்பை உண்டாக்குறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே உயிர் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இயேசு உயிருக்கு அடையாளம், ஜீவனுக்கு ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அதனால் நாங்கள் பிழைப்போம், என்றென்றும் பிழைக்கக்கூடிய ஒரு வல்லமையை இந்த திருவிருந்து எங்களை பெற்று தருகிறது. அது பலனாய் எங்களுக்கு இருக்கிறது.
அங்கு நீடித்த வாழ்வை அது இந்த பூமியில இருக்கும்போது செய்யும் போது நீடித்த வாழ்வை நித்திய வாழ்வை எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் அந்த ஜீவ சரீரத்தை மானத்தை நாங்கள் பானம் பண்ணாவிட்டால் அவரிடத்திலே நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆகவே அவரோடு இணைக்கப்பட்ட யாவரும் இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனை அறிந்தும் பின்வாங்கி தூரமாய் போய் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் வந்து தேவனுடைய மன்னிப்பை பெற்று அவர்கள் வர வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. எல்லாவிட்டால் அங்கு அவர்களுடைய முன்னிலைமை பின்னிலைமையும் முன்னிலைமை அங்கு அதிக கேடாய் இருக்கும். அவர்களுடைய பின்னிலைமை அதிக கேடாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 6:51 என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே பார்த்தோம் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். இங்கே அங்கு நித்திய ஜீவன் ஒன்று, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யாக போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், மாமிசத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவனுக்குத்தான் நித்திய ஜீவன், அவனுக்குத்தான் நீண்ட வாழ்வு, அவனுக்குத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த திருவிருந்து எவ்வளவாய் முக்கியமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு பலன் வேணுமா, நீண்ட நாள் வாழ்வு வேணுமா, அங்கு நித்திய ஜீவன் வேணுமா, இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அதாவது ஆலயத்திலே சகோதரர்கள் ஒருமித்து அங்கு வாசம் பண்ணி இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இது முக்கியமான கட்டளையாய் எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த காலத்திலே கடைசி போஜனத்திலே அங்கு சீசர்கள் அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த வேளையிலே அவர் இதை நான் புசிக்க ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு அதுக்கு பிறகு நான் இனி புசிப்பது இல்லை, இந்த திராட்சை ரசத்தை நான் புசிப்பதில்லை, நான் வரும் அளவு என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை அங்கு வைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த திருவிருந்தை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் முதலாவது பார்த்தோம், அவருடைய சரீரமாய் இருக்கிறோம், அது சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறோம் என்று. இப்பொழுது பார்த்தோம், ஜீவனுக்கு அடையாளமாய் இருக்கிறோம், அவருடைய உயிருக்கு அடையாளமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். ஏனென்றால் என் மாமிசம் மெய்யாகவே போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யாகவே பானமாய் இருக்கிறது, இதை நாங்கள் புசித்தால் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவர் உறவுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இதனால் தான் இந்த உறவுக்குள்ளே அப்பா பிள்ளைகள் என்ற உறவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அப்பா பிதா என்ற அந்த புத்திர சுவியார உறவுக்குள்ளே முதல் நாங்கள் வர வேண்டும். இந்த திருவிருந்தினால் தான் அந்த உறவு எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். ஏனென்றால் அந்த உறவுக்குள்ளே என்ன இருக்குது என்றால் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அங்கு இருக்கிறது என்பதையும் அது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தின் ஐக்கியத்தினாலும் ஏற்படுகிறது என்று வேதங்களுக்கு 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 17 வசனத்திலே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் தான் நாங்கள் ஒரே தகப்பனின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய ஒரு பங்கெடுப்பாய் இருக்கிறது.
எடுத்து நாங்கள் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனிடத்திலே ஒரு பங்கு எங்களுக்கு இருக்குது என்றால் இந்த திருவிருந்தை நாங்கள் எடுக்கும் போதுதான் அந்த பங்கு எங்களுக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதை ஒருவரோடு நாங்கள் பழகும் போது அவர் நெடுநாளாய் அங்கு பழக்கமாய் இருந்தால் அவருக்குள்ளே ஒரு அன்பு எங்களுக்கு இருக்கும், நிலைத்திருக்கும். அதே போல எங்கள் தேவனிடத்திலே ஒரு பங்கெடுப்பு எங்களுக்குள்ள இருக்குது என்றால் அவருடைய திருவிருந்து எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இனி வரும் காலங்கள் மிகவும் கொடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த காலங்களில் இந்த திருவிருந்து காரியங்களிலே நாங்கள் விட்டு விடாதபடி அதை தொடர்ந்து பிடிக்க வேண்டியவர்களா நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பங்கு கொள்ளுதலை அங்கு குறிக்கப்படுகிறது. அந்த குறிப்பு எங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. வார்த்தையின்படி நாம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவினுடைய ஆவியுடன் நாங்கள் பங்கெடுக்க கூடியவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய பந்தியிலே அங்கு நாங்கள் அப்பமும் திராட்சரசமும் விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அங்கு கர்த்தருடைய சமூகத்திலே அங்கு வைக்கப்பட்டுள்ள உறவின் அடையாளமாய் நாங்கள் திருவிருந்து எடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு பாருங்கள், விசுவாசித்தால் பங்கெடுக்கிற அந்த பந்தி அவர்களுக்காக அவர் மரித்ததை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்ததால் கர்த்தருடைய பந்தி என்பதை நமக்காக மரித்த கிறிஸ்துவினூடாக ஐக்கியத்துக்காக செலுத்த வேண்டிய நன்றி ஆராதனை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதுனாலே அதை எங்களுக்கு தருவார். அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் பிள்ளைகளாகவே இந்த திருவிருந்தை நாங்கள் அவர் சொன்ன அந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றி அங்கு நாங்கள் நன்றி உள்ள ஆராதனையாய், ஐக்கியமுள்ள ஆராதனையாய் நாங்கள் மாற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஏனோ தானோ ஒன்று அங்கு எல்லா காரியத்திலும் அங்கு விட்டு விடுறது போல இந்த திருவிருந்தை விட்டு விடுவீர்கள், ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் பங்கில்லாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் தூரமாய் போய்விடுவீர்கள். ஏனென்றால் அங்கு கெட்ட குமாரனின் கதையை பாருங்கள். கெட்ட குமாரன் அவன் தூர தேசத்துக்கு போனான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் வழி இல்லாத போது அவன் திரும்ப தகப்பனிடத்திலே வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறினான். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஊதாரிகளாய் இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோமா, தேவனை அண்டிக் கொண்டு இருக்கிறோமா, தேவனோடு திருவிருந்து எடுத்து அவருடைய ஜீவனோடு எங்கள் ஜீவன் ஒன்றுபடுகிறதா? இவை எல்லாம் நாங்கள் இந்த நாட்களிலே கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் அவயங்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் எங்களுக்கு ஒரே சரீரம், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒரே சரீரமாய் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு அவயங்களாய் நாங்கள் இருக்கிறோம். அவர் சரீரமாய் இருக்கிறார், நாங்கள் அவயங்களாய் இருக்கிறோம். ஆகவே அவரை நோக்கி நாங்கள் பார்த்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் 3 காரியத்தை பார்த்தோமே. எதுவென்றால் முக்கியமான 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அவர் உடலுக்கு அடையாளமாய் இருக்கிறார், அதனால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு 2வது காரியம், அங்கு உயிருக்கு அடையாளமாய், ஜீவனுக்கு ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உறவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனோடு, அப்படிப்பட்ட வார்த்தை தேவனோடு அங்கு வார்த்தையாய் இருக்கிறார். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்த இந்த இயேசு கிறிஸ்து அங்கு அவர் இந்த பூமியில் இருந்து கடந்து செல்லும் போது அவர் கடைசி ராப்போஜனத்திலே சொல்லிவிட்டு முக்கியமான கட்டளையை சொல்லிவிட்டு போனார். ஏனென்றால் இது நீங்கள் திருவிருந்திலே பங்கு கொள்ளுங்கள், அது என்னுடைய சரீரமும் என்னுடைய இரத்தத்துக்கும் அடையாளமாய்
இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய சரீரத்தை உருவாக்கும்படி விசுவாசிகள் தேவனுடைய ஆவியுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆவிக்குரிய சரீரத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் மற்ற அனைவரும் அங்கு சொந்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இதனால் தான் இந்த ஒற்றுமை ஒரு மனம் சபைகளிலே மக்களுக்குள்ளே சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கும்போது தேவன் எங்களுக்காக தன்னுடைய தாளந்துகள், தன்னுடைய வரங்கள், தன்னுடைய திறமைகளை எங்களுக்கு கொடுத்து வருவார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக பயன்படும்படி எங்கள் ஜீவனை அவர் பலப்படுத்தி நடத்துவார், பொறுமைகளை தருவார், நீடிய சாந்தங்களை தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய பலம் எங்களுக்குள்ளே வர வேண்டும், தேவனுடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அடையாளம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம், அந்த சின்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் நீதியுள்ள தேவன், நியாயாதிபதியாய் இருக்கிறார். நாங்கள் நீதியுள்ள நியாயாதிபதிகளாய் இருக்க தேவன் தாமே அவருடைய திருவிருந்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவாந்தரமாய் நாங்கள் எடுப்போமாய் இருந்தா வியாதியும் வேதனைகளும் அங்கு தொடரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்கள், இருதயங்கள், நினைவுகளிலே அங்கு எங்கள் சுபாவங்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மற்றவர்களுக்கு விரோதமா கதைத்த கதைகள், குற்றச்சாட்டுகள், சுபாவங்கள் ஏற்படுகிற அங்கு தீய குணங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த திருவிருந்து ஆராதனையிலே மாற்றப்பட வேண்டும், மாறுதல் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு மன்னிப்பு தந்தார். அந்த மன்னிப்பு ஒதற்கொதர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் உடலுக்கு அடையாளம் அவர், உயிருக்கும் அடையாளம் அவர், உறவுக்கும் அடையாளம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3 காரியத்துக்கு தேவன் எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார். எங்கள் உடலுக்கு அடையாளமாய் இருக்கிறார். எங்கள் உடல் எப்படியாய் நாங்கள் பரிசுத்தப்படுத்தி அங்கு நாங்கள் எங்களை சுத்தப்படுத்தி நடக்கிறோமோ அப்படியா வியாதி இல்லாத வாழ்க்கையை அங்கு நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதே மாதிரி அவர் ஜீவனுக்கு ஜீவனாய் இருந்தார். அவருடைய பலத்திலே நாங்கள் ஜீவனாய் இருப்போமா? அங்கு இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவருக்குள்ளே, அவருடைய உறவுக்குள்ளே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் வந்து உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன், நீங்கள் என்னுடைய வலது வாசத்தில் உங்களை வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நீங்க பெற்று அந்த தேவனுடைய அன்பிலே வளர்ந்து அந்த தேவனுக்கோடு இணைய இசைய இந்த திருவிருந்து ஆராதனை முக்கியத்துவமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக சொல்லி நாங்க பார்க்கிறோம். வாருங்கள், எப்படியாய் நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பரிந்து பேசுற தேவனா இன்று மட்டும் அந்த திராட்சை ரசத்தை குடிக்காமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்களும் அப்படித்தான் தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோம், அவர் செலுத்தின பலிக்கு முன்பாக, அவர் செலுத்தின சிலுவையிலே ஏற்பட்ட அந்த பலி செலுத்தினதுக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அங்கு பஸ்காவின் ஆவிக்குரிய நிறைவேறுதலை நாங்கள் செய்கிறோமா? அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டார். நாங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய், உத்தம உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லது ஆலயத்திலே அங்கு பரிசுத்தம் மகத்துவம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அங்கு பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி வாழுகிறோம்? ஆகவே இந்த திருவிருந்து அங்கு முக்கியமாய் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முக்கியமாய் இருக்கிறது. சரீரத்துக்கு சரீரமாயும் உயிருக்கு ஜீவனுக்கு ஜீவனாயும் அங்கு உறவுக்கு உறவாயும் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறதாகவே இந்த நாட்கள்ல எங்கள் திருவிருந்துக்கு அங்கு எடுக்க முடியாம இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபத்திலே
ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த திருவிருந்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அது முக்கிய கட்டளையாய் அவசியமாயும் இருக்கிறது. அந்த ஜீவனோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். ஏனென்றால் சகோதரனோடு சகோதரனும் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சகலதையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சகல துதிகன மகிமையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபத்தோடு முடித்துக் கொள்வேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைய நாளில் நீ கூட இருந்து கர்த்தாவே திருவிருந்து எடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். எல்லா பாவதோஷ அக்கிரமங்கள் மீறுதல் ஒவ்வொன்றையும் மன்னிக்கிற தேவன், கழுவி சுத்திகரிக்கிற தேவன், நீரே கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே.